வணக்கம் மக்களே! சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம். திமுக அமைச்சர்களுக்கு ஆப்பு இருக்கு. சர்வாதிகாரத்தின் உச்சம் கொந்தளிக்கும் எடப்பாடி பழனிசாமி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான நில மோசடி வழக்கில் இந்த வழக்கிற்கு தொடர்பில் இல்லாத அதிமுக நிர்வாகிகளுடன் வீடுகளில் சோதனை நடத்துவது, அவர்களை மிரட்டுவது போன்ற செய்திகளை சர்வாதிகாரத்தின் உச்சம் என்று தமிழக அரசுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவரின் அறிவிப்பால் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல என்ற எம்.ஜி.ஆரின் பாடல் வரிகளை மெய்ப்பித்து போல் வீதி வாசத்தால் முதல்வரான மு.க. ஸ்டாலின் நாளும் பொழுதும் வேஷம் காட்டி மக்களை ஏமாற்றி வருவது மட்டுமல்ல, தமிழகத்தில் நடக்கும் ஊழல்களையும் கொள்ளைகளையும் தோலுரித்து காட்டும் எதிர்க்கட்சியினரை, குறிப்பாக அதிமுகவினரை அடக்கி ஒடுக்குவதற்காக காவல்துறையினரை ஏவி விடுவது தொடர்பாக தொடர்கதையை கூறியுள்ளார். மேலும் தன் மீது, தன்னுடைய அரசின் மீதும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை திசை திருப்புவது, தமிழகம் முழுவதும் தங்கு தடையின்றி நடைபெறும் கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் புழக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்களை அதிகரித்துள்ளது. அதனால் பாதிப்படைந்துள்ள மக்களின் கோபத்தை மடை மாற்றுவதற்காக அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு புனையும் செயலை இந்த திமுக அரசு செய்து வருவது ஜனநாயகத்தை நாசுக்கு செயலாகும். கரூர் மாவட்டம் செயலாளருமான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இந்த திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் தோலுரித்து காட்டி வருகிறார். அதிமுக அறிவிக்கும் பல்வேறு போராட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகிறார். மாவட்ட கழக சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கும் திமுக அரசை எதிர்த்து நீதிமன்றம் சென்று உத்தரவு பெற்று கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் கண்டன பொதுக்கூட்டங்களையும் நடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட செயல் வீரரின் கழக பணிகளை முடக்க வேண்டும் என்பதற்காக சிவில் பிரச்சனையை ஒன்றிய பொய்யை வழக்கு பதிவு செய்து அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்று செய்திகளை பரப்பும் காவல்துறையை கையில் வைத்து ஸ்டாலின் செய்து சர்வாதிகாரத்தின் உச்சமாகும். இது சம்பந்தமாக சில நாட்களுக்கு முன்னரே எனது பேட்டியின் மூலம் திமுக அரசின் முதல்வரை கண்டித்திருக்கிறேன். இதே நிலை எதிர்க்கட்சியில் திமுக அரசின் அமைச்சர்கள் ஏற்படும் என்று எச்சரிக்க விரும்புகிறேன் என்றும் கூறியிருந்தார். மேலும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைதாகி சிறையில் பறவையாக இருக்கும் முதல்வரின் அபிமானத்துக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் கடந்த ஓராண்டுக்கு மேலாக தலைமறைவாக உள்ளார். பல நூறாண்டுகளை சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததில் அசோக்குமாருக்கு தொடர்பு இருப்பதாக கூறிய அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. விசாரணை ஆஜராகாமல் ஆட்டம் காட்டி வரும் அசோக்குமார் அடிக்கடி இரவு நேரங்களில் சென்னை மற்றும் கரூரில் உள்ள வீடுகளில் ரகசியமாக வந்து செல்வதாக அவரின் கண்காணிப்பு பிடித்து தரும்படி அமலாக்கத்துறை தமிழக டி.ஜி.பிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக செய்திகள் வந்தது. எம்.ஆர். விஜயபாஸ்கரை கொலை குற்றவாளி போல் சித்தரித்து தேடப்படும் குற்றவாளியைப் போல் 100க்கு மேற்பட்ட காவல்துறையினரை தேடுவது, அவருடைய உறவினர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளை விசாரணை என்ற பெயரில் சிரமப்படுத்துவதாக உள்ள திமுக அரசு முதல்வரின் ஏவல் துறை அமலாக்கத்துறையால் ஓராண்டுக்கு மேலாக உண்மையிலே தேடப்பட்டு வருவரை அமலாக்கத்துறையே அவரது நடமாட்டத்தை திமுக அரசின் காவல்துறைக்கு தெரிவித்தது. பதுங்கியிருக்கும் தான் கட்சிக்காரர் அசோக்குமாரை கைது செய்து மத்தியில் அமலாக்கத்துறை வசம் ஒப்படைக்காமல் இரட்டை வேடம் போடுவது கடும் கண்டனத்துக்குரியது.
இரட்டை வேடம் போடும் திமுக அரசு மக்கள் பிரச்னைக்காக போராடுபவர்களை சிறையில் அடைத்து முடக்கலாம் என்று தனது கோர முகத்தை காட்டுவதை அனைவரும் நன்கு அறிந்துள்ளனர். இந்த வழக்குக்கு எவ்வித சம்மதமும் இல்லாத கரூர் மாவட்டத்தை சார்ந்த அதிமுக நிர்வாகிகளுடைய வீடுகளில் சோதனை நடத்துவது, அவர்களை மிரட்டுவது போன்ற செய்திகளை சர்வாதிகாரத்தின் உச்சமாகும். இது மேலும் தொடர்ந்தால் அதிமுக சார்பில் மிகப்பெரியளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கிறேன். தான் கையில் உள்ள அதிகாரம் நிரந்தரமானது என்று பொய்மை முதல்வர் நினைப்பது அவரது அறியாமையை காட்டுகிறது. அழிவை நோக்கி வேகமாக செல்பவன் தன்னிடம் உள்ள அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவான். அந்த அதிகாரமே அவனுக்கு முடிவுரை எழுதும் என்று மேலை நாட்டு அறிஞர் ஒருவர் சொன்னதை மாமதையோடு செயல்பட்டு வரும் நம்மளுடைய திமுக அரசின் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஒரு தகவல் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.